நாங்க அடிக்கிறோம் பாரு 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் அதிகமா எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்திச்ச 4 தமிழ் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2.0 ராஜமௌலிக்கு குரு சங்கர் அந்நியன்ல இருந்து எந்திரன் வரைக்கும் கிராபிக்ஸ் கிங்குடா 2.0 படத்துல தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்கிறோம் பாரு அப்படின்னு பயங்கரமா மத்த இண்டஸ்ட்ரி கிட்ட வம்பிழுத்தான். சங்கர் ரஜினி காம்போ பெரிய இட்ட கொடுக்க போகுது, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு 2.0 டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பிச்சு. ஆனா கடைசியில 2.0 படம் உலக அளவுல 650 கோடிக்கு மேல மட்டும்தான் வசூல் பண்ணுச்சு. செகண்ட் பொன்னியின் செல்வன் படம் தான். விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட், அப்புறமா பாகுபலி மாறிய வரலாற்று கதைக்களம், மேலும் மணிரத்னம் அப்பவே பேன் இண்டியா படம்லாம் எடுத்திருக்காரு. சோழர்களோட உண்மை கதை, கல்கியோட நாவல், அதோட 2 பாகமா எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ரீச் ஆனதும் செகண்ட் பார்ட் 1000 கோடி அடிக்கணும் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பார்ட் 500 கோடியும் செகண்ட் பார்ட் 350 கோடியும் மட்டும் தான் வசூல் பண்ணுச்சு. தேர்ட் லியோ படம் தான். லோகேஷ் கனகராஜ் கமலை வச்சு விக்ரம்ல இட்ட கொடுத்துட்டு எல்சின்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டாரு. அதோட ரோலெக்ஸ்னு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டரை இன்ட்ரோ பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா லியோவை டைரக்ட் பண்ற அப்படின்னு சொன்னதும் தளபதி டாப்ல இருக்காரு, மாஸ் ஹீரோவா இருக்காரு, இவருக்கு கரெக்டா எல்சியோட சேர்ந்து லியோ இட்டாச்சுன்னா 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கடைசியில 600 கோடி வரைக்கும் தான் வசூல் பண்ணுச்சு. ஃபோர்த் ஒன் வந்து கடைசியா தான் வந்தாரு கங்குவா. மிகப்பெரிய பேன் இண்டியா சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு படக்குழு ப்ரமோஷன் பண்ணாங்க. 10 பாகுபலிக்கு சமம் அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை பிரம்மாண்டமா பண்ணி வரலாற்று கதை அப்படின்னு பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியில 200 கோடி கூட வசூலிக்காம ஃபிளாப் தான் ஆகுச்சு.